அவங்க துப்பாக்கி எடுத்து கையில குடுக்கறதுக்காக தான் போயிருக்காங்க. ஆனா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. காவல்துறை என்ன மேடம் சொன்னாங்க உங்ககிட்ட? நீங்க போய் கேட்கும் போது என்ன சொன்னாங்க? அவங்க ஒன்னும் சொல்லல. ஆமா, பாக்க அனுமதிச்சாங்க, பேசணும். மனநிலையில இருக்காரு மேடம் அவரு? அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், வந்துடுவேன் அப்படின்னாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா மேடம்? வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல, அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க, அதை என்னை பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு மேடம்? அவங்க அந்த கேட்டு கிட்ட போகும்போதே தள்ளு முள்ளுல இது பண்ணிருக்காங்க, அவங்க மேலையும் பண்ணிருக்காங்க. துப்பாக்கி அவங்க எடுத்து கையில குடுக்கறதுக்காண்டி போனதுதான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ணதான் போனாங்க. என்கிட்ட கண்ணு இருக்கு, இதை வாங்கிக்கோங்கன்னு குடுக்க போனதுதான் தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்க. காவல்துறையெல்லாம் தாக்கவே இல்லை, அவங்க தான் இழுத்துட்டு வராங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே, அவங்களதான் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. வழக்கு வழக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கொலை முயற்சி வழக்கு, ஆயுத தடுப்பு சட்டம் 2 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்கம்மா. உண்மை அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு அனுமதி பெற்ற துப்பாக்கிங்க எப்படிங்க இது பண்ண முடியும்? அனுமதி பெற்ற துப்பாக்கி ஒரு காவலாளியா நிக்கிறாரு, எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்ப நான் ஒரு ஏடிஎம் பேங்க்ல ஒருத்தன் துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கான், கொள்ளையடிக்க வரும்போது இது பண்ண மாட்டேனா? ஒரு காவலாளியா நிக்கிறான், கண்ணு வச்சிருக்கான், மிரட்டல் எதுவும் பண்ணவே இல்லையே. ஒரு கண்ணு வச்சு அனுமதி பெற்று நிக்கிறது வந்து தப்பா இருக்கும். வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அண்ணன் சீமான் வந்து உலக தலைவருங்க, அவருக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு கன்மேன் நிக்கிறாரு, வித் லைசன்ஸோட நிக்கிறாரு, எப்படிங்க தப்பாவும்? அது ஏதாவது கொலை மிரட்டல் பண்றாரா? நான் வந்து சுற்றுன்னு சொன்னாரா? 25 ஆண்டு காலத்துல எவ்வளவு ஒரு நேர்மையா உட்காந்து வந்திருக்காரு. உங்க தரப்புல ஏதாவது கேஸ் கொடுக்குறீங்களா? அது இனிதான் சார் பாக்கணும். ஓகே, நன்றி.